நேதாஜி ஃபில்ம்ஸ் ப்ரொடக்ஷன்ஸில் சக்கரவர்த்தி அவர்கள், சோழ சக்கரவர்த்தி அவர் மூலம் நம்ம மோகன்ஜி அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்கிற திரௌபதி 2, திரௌபதி 1ம் பார்த்தேன், இப்போ திரௌபதி 2வும் இன்னைக்கு பார்த்தேன். இந்த படம் தமிழகத்தில் ஒவ்வொரு தமிழ் குழந்தைக்கும் பள்ளிக்கூடத்தில் பாடமாக வைக்கப்பட்டிருக்க வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் எடுத்து அதை படமாக்கி இருக்கிறார்கள். ஏனென்றால் ஆப்கானிய சுல்தான்கள் டில்லியை ஆக்கிரமித்து அதற்கு பிறகு அலாவுதீன் கில்ஜியின் காலகட்டத்தில் மாலிக் காபூர் என்கின்ற ஒரு ஆப்கானியனுடைய படையெடுப்பு, அதனால 100 ஆண்டுகளுக்கு மேல் தமிழகம் மத ரீதியிலாக ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தது. இங்க நான் படிச்ச ஞாபகம் சரியா இருக்கும்னு சொன்னால், இந்த தேவகிரி வீழ்த்தப்பட்டது 1300களின் துவக்கத்தில் 308 என்று ஞாபகம். அதற்கு பிறகு மாலிக் காஃபூருடைய படையெடுப்பு தொடர்ந்தது தான் சிதம்பரம், ஸ்ரீரங்கம், ராமேஸ்வரம், மதுரை என்று அனைத்து ஹிந்து ஸ்தலங்களும் அழிக்கப்பட்டு, இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சொர்ண காமாட்சி அது மேலே தான் அந்த அந்நிய படையெடுப்பாளனுக்கு இருந்த கவனம். அது அந்த மாதிரி இவையெல்லாம் அழிக்கப்பட்டு அதனுடைய நீட்சி தான். இடையில கூட நம்ம நண்பர் மோகன்ஜி கிட்ட இதுக்கும் திருப்பரங்குன்றத்துக்கும் என்ன சம்பந்தம்னு 2 வருஷம் தான் வித்தியாசம். தேவகிரி வீழ்ச்சி அடைந்தது, வீழ்த்தப்பட்டது 1308. அதுக்கு பிறகு 310-11 காலகட்டத்தில் தான் பாண்டிய மன்னர் வீழ்த்தப்பட்டு மாபார், இந்த படத்தில் கூட மாபார்ங்கிற ரெஃபரன்ஸ் வரும். அது நம்ம மதுரையில் இருந்த சுல்தானகத்தினுடைய ஆட்சி தான். 1321லேருந்து 71-72 வரை சுல்தானக ஆட்சி மதுரையில் இருந்தது. அந்த காலகட்டத்தில் தான் இந்துக்கள், இந்து பெண்கள் மிக மோசமாக நடத்தப்பட்டார்கள். இதில் இருக்கிறது அத்தனையும் சரித்திர உண்மை. நான் அந்த நீட்சி 10-11க்குள்ளே இன்னைக்கு போக விரும்பலை. ஏன்னா அது அடுத்த படமாக, ஏன்னா தொடரும்னு போட்டிருக்கார் இந்த படத்தில் நம்ம டைரக்டர். அதனால அது திரௌபதி 3 கூட வரலாம். ஆனால் இது உள்ளபடியே பாட புத்தகத்தில் பாடமாக வைக்கணும் நம்ம குழந்தைகளுக்கு. நம்ம முன்னோர்கள் எப்படியெல்லாம் கொடுமைகளை எதிர்கொண்டார்கள், துன்பப்படுத்தப்பட்டார்கள், மத ரீதியாக வஞ்சிக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறது நம்ம குழந்தைகளுக்கு தெரியணும். ஆனால் அது எதிர்காலத்தில் இருக்கின்ற அரசு முடிவு பண்ண வேண்டிய விஷயம். அதனால நான் அதுக்குள்ளேயும் இப்போ அதிகமாக செல்லாமல், நாம் ஒரு குடும்பமும் குடும்பத்தோட இந்த படத்தை பார்க்கணும். நாம் ஏதோ டிவியில் பார்க்குறோம், யூடியூப்பில் பார்க்குறோம், நெட்டு மூலமாக பார்க்குறோம், அப்படி இல்லை. தியேட்டருக்கு போய் நாம் இந்த குடும்பத்தோட இந்த படத்தை அனைவரும் பார்க்க வேண்டும். இதுக்கு முழு ஆதரவு. உண்மையான ஒரு சரித்திரம், சரித்திர பின்னணி, அதை மையமாக வச்சு எடுக்கப்பட்டிருக்கின்ற படங்கிறதுனால இந்த படத்தை தயாரித்த மோகன்ஜி அவர்கள், ஜவஹர் சக்கரவர்த்தி, சோழ சக்கரவர்த்தி மற்றும் இதற்கு கதை எழுதிய வசனம் எழுதியவர்கள், அதில் நடித்த குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதல்கள், நன்றி. ஏனென்றால் மக்களுக்கு நடந்த உண்மை கதை 1300களில் தமிழகம் கடந்த பாதையை படமாக எடுத்திருக்கிறதுனால நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய காலகட்டங்களுக்கு இந்த மாதிரியான மூவி பண்றதுனால இவங்களா அப்படி இருந்தாங்க போல இருக்கு. அப்படி எப்படி இன்றைய காலகட்டங்கள்ல இந்த மூவியை வேற மாதிரி பாக்கக்கூடிய மூவி என்பது தியேட்டர்ல எல்லாருமே போடுவாங்க, பாப்பாங்க. ஒரு விஷயம் நான் சொல்றேன், முஸ்லீம் எல்லாமே பாப்பாங்க, பார்க்கணும்.
அது வந்து ஒரு சில இதுல பிரச்சனைகளுக்கு முன்பட்டு வர எப்படி பிரச்சனை வரும்? நான் சொல்றேன், யாராவது நான் அலாவுதீன் கில்ஜியை நேசிக்கிறேன்னு சொன்னா தேச துரோகியுமே. ஏனென்றால் ஆப்கானியர்கள் படையெடுப்பாளர்கள் இந்த நாட்டை வந்து சிதைத்து சின்ன பின்னப்படுத்தி எத்தனை ஸ்தலங்கள். இப்போ ஒண்ணும் இல்லை, திடீர்னு நம்ம இது ஹெச்ஆர்என்சி மினிஸ்டர் ஒரு கெட்ட வார்த்தை இந்துக்களுக்கு எதிராக கேட்டார் இல்லையா? என்ன ஊரு? சுசீந்திரம். அந்த சுசீந்திரத்துக்கு போங்க தயவு பண்ணி என்னுடைய ஊடக நண்பர்கள். எத்தனை சிலைகள் அங்கு மூலியா இருக்கு பாருங்க. அதெல்லாம் யார் பண்ணது? மாலிக் கஃபூர். அவன் அந்நியன்க, ஆப்கானியன். அவனுக்கு நமக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. அந்த அந்நியனை மத ரீதியா நான் நேசிக்கிறேன்னு யாராவது சொன்னா அவர் இந்த தேசத்திற்கு துரோகம் செய்கின்ற தேச துரோகி. அது ஏன் மதம் வந்து எது வேணா இருக்கட்டுமே. ஏன்னா இப்ப வந்து கேரளால இருக்காங்க இஸ்லாமியர்கள் இருக்காங்க, அதான் சொல்றேன். அவர்களும் நம்மோடு சேர்ந்து அந்நியர்களை ஆப்கானியர்களை எதிர்க்க வேண்டும். அந்த மனப்பான்மை அதுதான் இந்தியன் தேச. அப்படி பேசுறவர்கள் நாட்டின் எதிரிகள். படையெடுப்பாளரை ஆதரிப்பது நாட்டுக்கு துரோகமா இல்லையா? இன்னைக்கு ஒரு அருமையான சப்ஜெக்ட் நடந்த நிகழ்வு. நீங்க தேவகிரி 1308 விழுந்ததா இல்லையா நெட்ல போய் சர்ச் பண்ணுங்க. மாலிக் கஃபூர் யாரு? இஸ் an ஆப்கானியன். அலாவுதீன் கில்ஜியினுடைய படைத்தளபதி. நமக்கு சொந்தமான நம்மை சேர்ந்தவனா? நம்மை சேர்ந்தவன் நினைச்சா அவர் இந்த நாட்டின் எதிரிங்க. மதம் எதா இருந்தா ஏகம் சத் விப்ரா பௌதாவதந்தி. உண்மை என்பது ஒன்றுதான். இந்த மாதிரி அவங்களும் என்னுடைய சார்ந்த ஒரு மூவி இல்ல அவங்களும் இந்த நாட்டிற்கு எதிரானதை எதிரியா காட்டணும். நான் அவங்க இவங்கன்னே பேசல. முஸ்லிம்களா இருந்தாலும் இந்த நாட்டை தான் நேசிக்க வேண்டும். இந்த நாட்டின் மீது படையெடுத்தவர்கள் அவர்களுக்கும் எதிரிகள். பாபர் அந்நியன், ஆக்கிரமிப்பாளன், பகைவன், படையெடுப்பாளன். பாபருக்கு நமக்கும் நெருக்கம் இருக்கா? சொந்தம் இருக்கா? உறவு இருக்கா? கிடையாது. அவன் அந்நியன். ஆகவே அந்த எண்ணம் ராஜாவா இருந்தாலும் ராஜா ஹுசைனா இருந்தாலும் அதே எண்ணம் இருக்கணுங்கிறேன். அதுதான் தேசபக்தி, நாட்டுப்பற்று. இதை நீட்டி போறதுல பிரயோஜனம் இல்ல. சார் வந்து உங்களுக்கு மூவி போட்டு காமிச்சாங்க, 3 மூவியுமே உங்கள்கிட்ட போட்டு காமிச்சிருக்காங்க. வேற நபர்களுக்கு போட்டு காமிச்சு அவங்களோட ஒப்பீனியன்ல தியேட்டர்ல ஸ்கிரீன் பண்ண போறாரு. யாரையும் அதுல தடை பண்ண போறது இல்ல. இந்த சித்தாந்தத்தை சேர்ந்தவர் தான் இந்த படத்தை பார்க்கலான்னு ஏதாவது அதுல டைட்டில் ஏதாவது போட்டிருக்கா? வந்தவங்க ஃபுல்லாமே இந்த சித்தாந்தத்தை சார்ந்தவங்கடா. அது அப்படி எடுத்துக்காதீங்க. தேசபக்தர்கள் எண்ணிக்கை கூடிக்கொண்டு இருக்குன்னு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். சார், மோகன்ஜிக்கு கொஞ்சம் எதிர்ப்பு அதிகமா இருக்கு. முன்னால பாட்டு பாடின சின்மை கூட படம் வெயிட் பண்ணிட்டாங்க. பாருங்களேன், நான் ஒரு விஷயம் சொல்றேன். நம்ம ரொம்ப இதுல வந்து உண்மையா இது நடந்ததுன்னா அதை மக்களுக்கு காட்டணுமா வேண்டாமா, தெரியப்படுத்தணுமா வேண்டாமான்னு பார்த்தா நான் உங்களுக்கு ஏறே சொல்றேன். அவர் படத்துல அதெல்லாம் அறுதிட்டு சொல்ல முடியாது சரித்திரத்தை எப்போதுமே. ஏன்னா இந்த சிக்கந்தர் பாதுஷா என்கின்ற அந்த சல்தனேட் மதுரையில் இருந்த சுல்தானகத்தினுடைய 8வது சுல்தான் சிக்கந்தர் பாதுஷா. சிக்கந்தர் பாதுஷாவை குமாரகம்பனுடையார் கொன்றது 72ன்னு 1372ன்னு சொல்றவங்களும் இருக்காங்க, 1377ன்னு சொல்றவங்க. அதனால அது சொல்லலையே ஒழிய படத்துல. இது என்னோட நினைவுப்படி நான் சரித்திரம் படித்ததன் ஞாபகம் இருக்கிறது படி 1308 தேவகிரி என்பது என்கின்ற சமஸ்தானம் வீழ்த்தப்பட்டது. இது சரித்திரத்துல நடந்திருக்கு. சரி, 12,000 வைணவர்கள் ஸ்ரீரங்கநாதனுக்காக தங்கள் உயிரை மாய்த்து கொண்டார்களா இல்லையா? இது சரித்திரத்துல நடந்திருக்கா நடக்கல? நாம அதுதான் பார்க்கணும் உண்மை. மற்றபடிலாம் சினிமாவுக்காக கேரக்டர், அதுக்கான ஒப்பனைகள் அதெல்லாம் இருக்கும். ஆனால் இது நடந்த சரித்திரம். சரித்திரம் என்பது அனைவருக்கும் பொது. தமிழ்நாட்டுக்கு ராஜாவுக்கும் பொது, ராஜா ஹுசைனுக்கும் பொது, யாருக்கும் பொது, அன்வர் பாஷாவுக்கும் பொது. ஆகவே அவர்கள் எல்லாருமே நாம ஒன்றாக இணைந்து, அந்நியன் படையெடுத்தவன், ஆக்கிரமிப்பாளன், பகைவன், படையெடுப்பாளன், அவங்களுக்கு எதிரான எண்ணம் எல்லாருக்கும் வேணுங்கிறேன். irrespective of religion. இந்த மாதிரி படங்கள் வந்து தமிழ் சினிமால இந்த மாதிரி இந்து முஸ்லிம் இந்த மாதிரி படங்கள் வந்து நீங்க ஏன் சார் பாக்குறீங்க? நான் இதை இந்து முஸ்லிமாவே பார்க்கல. அலாவுதீன் கில்ஜி என்கின்ற ஆப்கானியன், முகமது பின் துக்ளக், பார்க்கணும். பார்க்க வைக்கிறது தான் ஒரு லீடர்ஷிப்புக்கே அழகுங்கிறேன். மக்கள் அப்படி பார்க்கணும். என்றால் எது தேசம்?
நேஷன்ங்கிறதுக்கு டெஃபினிஷன் என்ன? பகைவன் யார் நண்பன் யார் என்பதில் ஒத்த கருத்துள்ள மக்களை கொண்டது ஒரு தேசம். அப்படி இருக்க மாட்டார்கள்னா அவர்கள் அந்நியர்கள், அவ்வளவுதான். ஆகவே ஒரு தேசம் இது மக்களுக்கு சொல்லிக் கொடுக்காத தலைமையின் தவறு. ஐ அட்மிட், ஐ எம் ஆல்சோ பார்ட் ஆஃப் தட் லீடர்ஷிப். அதனால நாம ஒரு நாடு என்று சொன்னால் நண்பன் யார் பகைவன் யார் என்பதிலே ஒத்த கருத்து இருக்கின்ற மக்களை கொண்டதே ஒரு நாடு. நன்றி. சிஎம் அவர்கள் பாப்பாக்க வாய்ப்புகளுக்கு இங்க பாருங்க, எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. நான் ராஜாக்கு பதில் சொல்லலாம், அவ்வளவுதான். அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே விட்டு போன புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்களோட குடியரசு தின வாழ்த்துக்கள். அடுத்தது வேலண்டைன்ஸ் டே வரைக்கும் இப்பவே சொல்லிடுறேன், ஏன்னா அப்பப்போ சந்திக்கிறோம் இல்லையா. இன்றைய தினம் என்னுடைய சகோதரர் மோகன்ஜி அவர்கள் எடுத்த திரௌபதி 2 திரௌபதி 2ஆம் பாகம் படம் பார்க்கும் வாய்ப்பு கிடைத்தது. அதற்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்குங்க இது ரொம்ப ஃப்ராங்கா நான் சொல்றேன், நான் சினிமாக்காரி, அதே போல நான் ஒரு சினிமா என்டர்டெயின்மெண்ட் ரசிகை. ஒரு படம் பார்க்கறதுனா அந்த படத்துல வந்து என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ, ப்ரொடக்ஷன் வேல்யூ, அந்த மாதிரி விஷயங்கள் தான் நான் ஃபர்ஸ்ட் கவனிப்பேன். இந்த படத்துடைய பின்னணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிக் கேன்வஸ். ஒரு பாகுபலி போல, ஒரு பொன்னியின் செல்வன் போல ஒரு படத்தை ஐ திங்க் அதுல வந்து 10ல் ஒரு பங்கு 20ல் ஒரு பங்கு தான் பட்ஜெட் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கே வந்து ஒரு பிக்கஸ்ட் ஹேட்ஸ் ஆஃப் நான் சொல்றேன். நிஜமா ஆஸ் அ கிரியேட்டர் நீங்க ஜெயிச்சிட்டீங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ். கண்டிப்பா இது அரசியல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல படத்தை பத்தி சொல்லணும். படம் வந்து பார்க்கறதுக்கு லட்டு மாதிரி இருக்கு, ரொம்ப ஹை கிளாஸா இருக்கு. ஃப்ரேம் டு ஃப்ரேம் எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு ஒரு ஹம்பிளான பட்ஜெட்ல இவ்வளோ ஆம்பிஷியஸ் ப்ராஜெக்ட், அதுல ஹிஸ்டாரிக்கல் டீட்டெயில்ஸோட சொல்றதுங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. எக்ஸலண்ட் மியூசிக், எக்ஸலண்ட் கேமரா, எக்ஸலண்ட் டைரக்ஷன், சொல்லவே தேவையில்லை. ஸ்பெஷல் மென்ஷன் டயலாக்ஸ் பத்மஜா மேடம், பத்மா சந்திரசேகர். டயலாக்ஸ் வந்து எனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி. இவங்க இங்க உட்கார்ந்துருக்கிறாங்க பாருங்க, இவங்க தான் அந்த மாதிரி ஃபயரான டயலாக்ஸ்லாம் எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெண்களுக்கு ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. இந்த படமே பாத்தீங்கன்னா படத்தோட டைட்டில்ல இருந்து முதல் காட்சியில இருந்து கடைசி காட்சி வரைக்கும், கடைசி அந்த டைட்டில் ஆரம்பிக்கிறது முன்னாடி வரைக்கும் அந்த பெண்ணை மையப்படுத்திய ஒரு எல்லாருக்கும் முக்கியத்துவம் இருக்கு. பட் அந்த திரௌபதி அப்படிங்கிற அந்த பெண்ணை மையப்படுத்தி எடுக்கிறதுங்கிறது இட்ஸ் ரியலி ஒரு பெண்ணை ரொம்ப நான் அதை ரசிச்சேன், பாராட்டுறேன். தொடரும்னு போட்டிருக்காங்க, திருப்பி எந்த பெண்ல இருந்து ஆரம்பிக்க போறாங்க மோகன்ஜி அப்படிங்கறத ஆர்வமா பார்த்துட்டு இருப்பேன். நடிகர்களை பொறுத்த வரைக்கும் ஹேட்ஸ் ஆஃப். ரக்ஷனாவா, அந்த பொண்ணு திரௌபதியா நடிச்ச கதாநாயகி ரக்ஷனா வந்து அவங்களுக்கு வந்து சரியான தீனி, அதுக்கு ஏத்த மாதிரி அவங்களும் ரொம்ப நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. உருவமும் சரி, அவங்களுடைய நடிப்பும் சரி, 100%. ரிச்சர்ட் ரிஷி சூப்பர்வா பண்ணியிருக்காரு, பாக்குறதுக்கு கட்டுமஸ்தா இருக்காரு, நடிப்பும் நல்லா பண்ணியிருக்காரு. அவருக்கு அந்த வீரம் வந்து தானா வருது. நட்டி அவர்கள் வந்து ஒரு ரொம்ப கௌரவமான ஒரு வேஷத்துல, நல்ல கனமான ஒரு வேஷத்துல அவர் ஒவ்வொரு படத்துலயும் ஒரு நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணிடுறாரு. ஸோ நட்டி அவர்களோட நல்லா இருந்தது. அதுல எல்லாருமே பரணி, திவி, வைஜி மகேந்திரா சார் சின்ன சின்ன ரோல்ஸ் கூட ரொம்ப ரொம்ப ஸ்கோரிங்கா இருந்தது. அவங்க ஒவ்வொருத்தருமே நல்லா பங்களிப்பு பண்ணியிருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேல ஐ திங்க் பிரஸ்ல பார்த்தவங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கிறது யாருன்னு பார்த்தா வில்லன் கேரக்டர்ஸ். அந்த அவரு அலாவுதீன் கில்ஜி வேஷம் தானே, சிராக் ஜானி. அது வந்து துக்ளக்கையும் கில்ஜியும் கலந்த ஒரு கற்பனையும் வரலாற்றையும் கலந்த ஒரு சுல்தான் கேரக்டர். அது அந்த தம்பி வந்து பின்ன எடுத்துட்டாப்ல. அதே மாதிரி ஒரு பாட்டு வச்சிருக்காங்க, ரன்வீர் சிங்குக்கு ஏத்த ஈடு கொடுக்குற மாதிரி இங்க இந்த தம்பியும் ஆடி இருக்கிறாப்ல, நல்லா இருக்கு. தினேஷ் லம்பா
நான் அறிமுகப்படுத்தின வில்லன். நான் ஜிவி ஃபிலிம்ஸ்ல உற்சாகம்னு ஒரு படம் எடுத்தோம். அதுக்கு நான் தான் கம்பெனி சைட்ல இருந்து ப்ரொடியூசர். அதுல தினேஷ் லாம்பா வந்து அவருக்கு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் தமிழ்ல. இதுல வந்து அந்த கண்காணி, அங்க தம்காணி, மதுரை தம்காணி அப்படின்னு ஒரு ரோலுங்க. அப்பா நிஜமா அவர் இங்க இந்த பிரஸ் மீட்ல இருந்தாருன்னா அவரை எல்லாரும் வந்து காரி துப்பிடுவோம். அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாரு அவரு. அதுதான் வந்து ஒரு நடிகருடைய வெற்றி. ஸோ ஆஸ் அ மூவி இந்த படம் நீங்க கண்டிப்பா அரசியல் ரீதியான கேள்வியெல்லாம் கேட்க போறீங்க. பட் இந்த படம் அரசியலை தாண்டி ஒரு நல்ல கேன்வஸ், நல்ல முயற்சி. ரொம்ப ரொம்ப கங்க்ராச்சுலேஷன்ஸ். சோழ சக்கரவர்த்தி ஹொய்சால வரலாற்றை சோழ சக்கரவர்த்தி எடுத்திருக்கிறாரு. நான் படம் பார்க்கும்போது நினைச்சுக்கிட்டேன், சோழர் பரம்பரையில் ஒரு நல்ல தயாரிப்பாளர் அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். சோ படம் ஃபுல்லா பாத்துட்டீங்க. சின்மை விஷயத்துல என்ன நடந்தது தெரியும். கோலி சின்மைக்கு என்ன சொல்லுவாங்க? யாருங்க? சின்மைக்கு நீங்க படம் பார்த்ததனால கேக்குறோம். நீங்க ஃபுல்லா படம் பாத்தீங்க. ஆமா இருக்கு, அந்த பாடல் கூட இருக்கு. அவங்க பாடுறாங்க. அப்படியாங்க? அப்படியா? ஏன்னா நான் படத்தை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ரசிச்சு, நீங்க என்ன கேக்குறீங்களே, உங்களுக்கெல்லாம் அந்த பாட்டு பிடிச்சது தானே? ரொம்ப பியூட்டிஃபுல்லா பிக்சரைஸ் பண்ணியிருக்காங்க. சாங்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா பாடி இருக்கிறாங்க. ஐ திங்க் பத்மலதா அப்படிங்கிற ஒரு சிங்கருக்கு சின்மயி லைஃப் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு அவங்க வந்து பல இடங்கள்ல வந்து ஒருத்தர் வேண்டான்னு சொல்றதுல இன்னொருத்தவங்க ஒரு லைஃபே வந்து மாறும். அந்த மாதிரி இன்னைக்கு நடந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். தனிப்பட்ட முறையிலையும் என்னுடைய தோழி, நான் ரொம்ப மதிக்கிற ஒரு பெண் தான். அவங்களுடைய வாழ்க்கையை அவங்களுக்கு கத்து கொடுத்தது எல்லாமே கசப்பான பாடங்களா அப்படின்னு தெரியல. ஏன்னா வர வர சமீபமா அவங்க ரொம்ப நெகட்டிவா அவங்களுடைய ட்வீட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது வருத்தமா இருக்கு எனக்கு. அந்த என்ன மன வருத்தத்துல இருக்காங்கன்னு தெரியல. பட் அதுல இருந்து அவங்க மீண்டு வரணும் அப்படின்னு நான் மனப்பூர்வமா அவங்களுக்கு நான் வாழ்த்திக்கிறேன். படத்தை ஃபுல்லா பாத்துட்டீங்க. எவ்வளவு சிக்கலான கரு, என்ன மாதிரி பேசுன்னு தெரியும். எனக்கு தெரிய மோகன்ஜி ரிவைசிங் கமிட்டி, கோர்ட்லாம், சென்சாருக்குலாம் எதுவுமே போல. ஆனா ஜனநாயகம் மாத்திரம் சென்சார்ல போய். சரி, நான் முதல்ல ஒண்ணு சொல்லிக்கிறேன். இந்த படத்துல முக்கியமான கருத்து என்னன்னா, சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சில தீய சக்திகள் தமிழ்நாட்டுல பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. 700 ஆண்டுகளுக்கு முன்னாடியும் சனாதனத்தை ஒழிக்க முடியவில்லை. இன்றும் சனாதனத்தை ஒழிக்க போவதில்லை. 1000 வருடங்கள் பிறகும் சனாதனம் வாழ்ந்து காட்டும், வெற்றி சூடும். இதுதான் மேட்டர். சோ அதுல இந்த விஷயத்துல யாருக்காச்சும் பிரச்சனை இருந்தா அவங்க இத பத்தி புகார் சொல்லலாம். மத்தபடிக்கு சென்சார் போர்ட்லயும் சரி, கோர்ட்லயும் சரி, நீங்க சொல்ற ரிவைசிங் கமிட்டியும் சரி, யாருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரப்போறது இல்ல. ஏன்னா இதுல காமிச்சது எதுவுமே பிரச்சனை வராது. ஏன்னா இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே பிஜேபி ஆட்களா இருக்காங்க. அது வந்து இல்ல, நீங்க அப்படி சொல்றது தவறான குற்றச்சாட்டு. நீங்க அத உடனடியா திருப்பி எடுத்துக்கணும். இல்லங்க, இது உங்களுடைய, நீங்க வந்து கேள்வி கேக்குறீங்களா இல்ல உங்களுடைய கருத்தை சொல்றீங்க? நீங்க இங்க வாங்க, இங்க வந்து உட்கார்ந்து உங்க கருத்தை சொல்லுங்க. நீங்க வந்து புகார் சொல்றீங்க, அது வந்து அப்பட்டமான அபத்தமான பொய். நான் வந்து 150 சென்சார் போர்டு மெம்பர் இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல, மோர் தென் 150. அவங்கள எத்தனை பேரு பிஜேபி சார்ந்தவங்க, எத்தனை பேரு திமுகவை சார்ந்தவங்க அப்படின்னு உங்ககிட்ட புள்ளி விவரம் இருக்கா? வாய் இருக்குன்னு சொல்லிட்டு எங்களுடைய அப்பா சொல்லுவாரு ரொம்ப அழகா, வாய் புளிச்சதும் மாங்காய் புளிச்சதும் பேசாதீங்க. எக்ஸாக்ட்லி, அத கேளுங்க. எல்லாருமே ஏதாவது ஒரு இது இருந்தா அதுக்கான கேள்விய கேட்கறது சென்சார் போர்ட்ல கேட்பாங்க. கேள்விக்கான பதில நாம சொன்னோம்னா அதை ஏத்துக்குவாங்க. ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் அதுல என்ன கேள்வி கேட்டாங்க, அங்க என்ன பதில் சொன்னாங்க அப்படிங்கறது தெரியல. எனக்கு தெரிஞ்சு அங்க பதில் சொல்லியிருந்தா கோர்ட்ல இன்னைக்கு வந்து கேள்விகளோ பதில்களோ சொல்ல வேண்டிய அவசியம் வராது. ஏன்னா கோர்ட் நியாயமா தான் இருக்காங்க. இதோ இன்னைக்கு சனாதனத்தை ஒழிக்கணும்னு ஒருத்தர் பேசினாரு, அவர் மேல எத்தனை எஃப்ஐஆர் இருக்குங்க தமிழ்நாட்டுல? ஆனா
அவர் சொன்னது தவறுன்னு சுட்டி காட்டிய அமித் மால்வியா மேல எஃப்ஐஆர். அததான் கோர்ட்ல வந்து எப்படி சொல்றது, நல்லாவே திட்டாங்க. இதுக்கு மேல வன்மையான வார்த்தையை என்னால இங்க பயன்படுத்த முடியல. ஆனா கோர்ட்ல என்ன பண்ணாங்க அப்படிங்கறத வந்து சொல்றதுக்கு வேற விதமா சொல்லலாம். பிகாஸ் ஹேட் ஸ்பீச். அதுல நான் பார்த்தேன் அமித் மால்வியா மேல என்னெல்லாம் கேஸ் போட்டிருக்காங்க, எந்தெந்த செக்ஷன்ல போட்டிருக்காங்கன்னு பார்த்தேன். எனக்கு நல்லா புரிஞ்சுது அந்த செக்ஷன்லாம். ஏன் சொல்லுங்க? செக்ஷன் 153, செக்ஷன் 153A, செக்ஷன் 504, செக்ஷன் 505 தான் என் மேல போட்ட அதே செக்ஷன் தான். கோர்ட்ல அதுக்கு என்ன மாதிரி குவாஷ் பண்ணும்போது எப்படி அதை திட்டிருக்காங்கன்னு பாருங்க. அதை பார்க்கும்போது தானே எனக்கு தோணுது, எந்தெல்லாம் கூட அப்படித்தானே திட்டி அமைச்சிருக்கணும். மேடம், ராஜா சார் சொன்னாரு வில்லன்களை வந்து நீங்க ஆப்கானிஸ்தானியரா துர்க்கியரா பார்க்கணும் அப்படின்னாங்க. இப்போ உள்ள காலகட்டத்துல நம்ம இந்திய நாட்டுல வர முஸ்லீம்கள், தமிழ்நாட்டு முஸ்லீம்கள் அந்த படத்தை எப்படி பார்க்கணும்? எனக்கு ரொம்ப அதிகமான நண்பர்கள், என்னுடைய 2ஆம் குடும்பம் எல்லாருமே வந்து முஸ்லிம்ஸுங்க. அதனால நான் உங்ககிட்ட இதை வந்து சந்தோஷத்தோட பகிர்ந்துக்கிறேன். என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, என் கிளாஸ்மேட், அவன் அங்கேருந்து வந்து அவர் வந்து உலக அளவுல நிறைய பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. இங்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய விஐபிக்கெல்லாம் வாட்ச் கொடுக்கிறவர் அவரு தான். அவரு அந்த என்னுடைய நண்பன் வந்து பாகிஸ்தான அவ்வளவு திட்டுவாப்புல, ஈரானா அவ்வளவு திட்டுவாப்புல. இன்னைக்கு துபாயில பாத்தீங்கன்னா, துபாயில இஸ்லாமிய மத தீவிரவாதத்தை யுஏஇல, ஐக்கிய அரபு எமிரேட்ல அவங்க ஓப்பனா திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க இஸ்லாமியர் இல்லையா? அவங்களும் இஸ்லாமியர் தான். இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்னைக்கு வந்து ஏஆர் ரஹ்மானை பற்றி ஒரு சர்ச்சை வரும்போது ஜாவேத் அக்தர், காலித் பெய்க் அப்படின்னு அவங்கெல்லாம் இஸ்லாமியர் இல்லையா? ஸோ எல்லா இடத்துலயும் நல்லவங்களும் இருக்கிறாங்க, நல்ல புரிதல் இல்லாதவர்களும் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க இஸ்லாமியனா தமிழனா அப்படின்னு கேட்டா தமிழன் அப்படின்னு சொல்றவங்க தான் அதிகம் இருக்கிறாங்க. அதுதான் தமிழகத்துடைய சிறப்பு. எப்ப அவங்க வந்து நான் தமிழன் இல்ல நான் இஸ்லாமியன்னு அடையாளப்படுத்திக்கிறாங்களோ அப்ப அது வந்து தவறா இருக்கும். இப்ப நான் என்ன காட்டா நான் தமிழச்சியா இல்ல இந்துவான்னு கேட்டா நான் முதல்ல தமிழச்சின்னு தான் சொல்லுவேன். இந்தியனா தமிழச்சியான்னு கேட்டா நான் இந்தியன், தமிழச்சி, அதுக்கப்புறம் தான் மத்தது எல்லாமே, பெண், இதெல்லாம் அப்புறம் தான் வரும் இல்லைங்களா? அதே தான் இந்த இடத்துல நான் சொல்றேன். இது வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான படம் இல்ல, சரித்திர ரீதியான ஒரு நடந்த விஷயங்களை கொஞ்சம் சினிமாத்தனமாக காட்டக்கூடிய ஒரு படம். இது ஒரு பிரச்சார படம் இல்ல, இது ஒரு சரித்திரம் கலந்த புனைவு. சாண்டில்யன் அந்த மாதிரி எழுதுற அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். பொன்னியின் செல்வனும் ஒரு சரித்திர புனைவு, இதுவும் ஒரு சரித்திர புனைவு. இதுல வந்து யாருக்காச்சும் மனசு வேதனைப்பட்டுச்சுன்னா அவங்க நம்முடைய வரலாறை ஏற்றுக்கொள்ளாதவர்களா தான் இருப்பாங்க. மேடம், எத்தனையோ இயக்குநர்கள் ஜாதி வெறி படம் எடுக்கிறாங்க. ஜாதி படம்ன்ற பேர்ல ஜாதி வெறி படம் எடுக்கிறாங்க. அவங்களை கொண்டாடுற திரையுலகம் மோகன்ஜி வந்து ஜாதியை ஒற்றுமைக்காக படம் எடுக்கும் போது அவரை மட்டும் ஏன் கொண்டாடாம புறக்கணிக்கிறாங்க? தொடர்ச்சி அந்த புறக்கணிப்பு இருக்கு இல்ல. இப்ப யாரு புறக்கணிக்கிறாங்க? நிறைய பேர் புறக்கணிக்கிறாங்க. நிறைய பேர் வந்து அவங்கள எல்லாம் போய் நீங்க இந்த கேள்வியை கேட்கணும். நான் இங்க எல்லாம் அவர் பக்கத்துல உட்கார்ந்துருக்கேன். தொடர்ந்து அவருடைய படங்களுக்கு பாத்தீங்கன்னா எதிர்ப்பு வரத்தாங்க வரும். அவரு சங்கிங்க, அவர் ஒரு சங்கி, அவருக்கு எதிர்ப்பு வரத்தான் வரும். இது திமுக ஆட்சியில அப்படித்தான் எதிர்ப்பு வரும். இன்னும் எனக்கெல்லாம் பெரிய ஆச்சரியங்க. எனக்கெல்லாம் வந்து என்னை இழுத்துட்டாங்க, என் குடும்பத்தை இழுத்துட்டாங்க, இல்லாத பொல்லாததெல்லாம். இன்னும் நான் யாரோடையாவது போய் நின்றேன்னா அவங்களையும் சேர்த்து வச்சு இழுத்துருவாங்க. இன்னும் அவருக்கு அதெல்லாம் நடக்கல. அந்த வரைக்கும் அவருக்கு வந்து ரொம்ப சாஃப்டா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. அரெஸ்ட் பண்ணாங்கல்ல, நாங்கெல்லாம் வந்து ஒரே இனம், என்ன பண்றது? இந்த இதுல ஏங்க இதெல்லாம் பதில் தெரிஞ்சுக்கிட்டே கேள்வி கேக்குறீங்க? எதிர்ப்பு எங்க இருந்து வருதுங்கிறத பாருங்க, அதுலயே உங்களுக்கான பதில் இருக்கு. சொன்னீங்க சென்சார் போர்ட்ல வந்து பிஜேபிக்கு ஆதரவு கிடையாது. பராசக்தி படத்துல ஒரு வசனம் வருது, நீங்க இந்த மாதிரி இந்திக்கு செய்யறதுனாலதான் நீங்க ஜம்மத்துக்கும் இந்த மாநிலத்துல ஆட்சிக்கு வராம போவீங்கன்னு ஒரு சபிக்கிற மாதிரி வருது. அது வந்து எப்படி விட்டாங்க? அது ஒரு கட்சி சார்ந்துதானே வருது. அது வந்து ஆதரவான உங்க கட்சிக்கு இல்ல உங்க அமைப்புக்கு எதிர்ப்பு விட்டாங்களா? இல்ல அதான் ஓஹோ அப்படி வரீங்களா நீங்க?
காங்கிரஸ்க்கு எதிரான வசனம். அதனால இது அப்படிலாம் இல்லைங்க. எந்த ஒரு பிரிவினையை பேசக்கூடிய ஒரு பிரச்சாரமா இருந்தாலும், எந்த ஒரு வெறுப்பை விதைக்கக்கூடிய பிரச்சாரமா இருந்தாலும் சென்சார் போர்டுல அதுக்கு வந்து கண்டிப்பா கேள்விகள் எழுப்புவாங்க. இன்னொன்னு, 2 பிரிவுகளுக்கு நடுவுல ஏதாவது ரைட்ஸ் கேட்ஸ் வரும், இல்ல பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் வந்து யோசிப்பாங்க. ஒரு படம் வர்றதுனால ஒரு பெரிய ரைட் வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க. இதை நான் ஏன் சொல்றேன்னா, நீங்க பராசக்தியை சொல்றீங்க, எமர்ஜென்சின்னு ஒரு படம் யார் எடுத்தது? இன்றைய பிஜேபி எம்பி கங்கனா ரனௌட் எடுத்தது. எமர்ஜென்சி படத்துல அத்தனை கட்டு செப்டம்பர் 2024க்கு பிளான் பண்ணவங்க ஜனவரியில தான், இத்தனைக்கும் ப்ரொடியூசர் பெரிய ப்ரொடியூசர் ஜி ஃபிலிம்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு பல கட்டுகளோட ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ணி தான் அந்த படம் வெளியே வந்துச்சு. ஏன்? யாருக்கு அதனால லாபம்? நீங்க சென்சார் போர்டு பாஜகவின் ஒரு கைப்பாவை அப்படிங்கிற அதுதான் பிரச்சாரம். அந்த பிரச்சாரத்தை தான் முதல்ல முறியடிக்கணும். அவங்க யார் சொல்லியும் கேட்கறது இல்லைங்க. அப்படிலாம் அவங்க ஒரு கட்சி சொல்றது, ஆளுங்கட்சி சொல்ற பேச்சை கேட்கறதா இருந்தா பல படங்கள் பல இடங்கள்ல வெளியே வந்திருக்காது. சரிங்களா? பராசக்தியில ஏன் ஒரு வசனம் வரணும்? பராசக்தி படமே கூட தான் வர வேணாம். அப்படிலாம் பண்ண முடியுமா? அப்படிலாம் பண்ண முடியாது. ஜனநாயகனுக்கு இத நான் சொல்றேன், ஜனநாயகத்துக்கு புகார் தமிழ்நாட்டுல இருந்து தான் வந்துச்சு, சென்னையில இருந்து தான் வந்துச்சு அப்படிங்கிற விஷயம் வந்துருச்சு வெளியே. அப்புறமா யார் எடுத்தாங்க, யார் புகார் கொடுத்தாங்கன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. பராசக்தி சொன்னீங்க, கடைசி வரைக்கும் பிரச்சனை. ஆனா ஒரு 4 நாள் கழிச்சு டெல்லியில வந்து பொங்கல் கொண்டாடுறாங்க. பொங்கல் கொண்டாடுறாங்க. எது? கண்டிப்பா அதுல அரசியல் இருக்கு. அதாவது சினிமா அப்படிங்கறதுல வந்து ரொம்ப தெளிவா இருக்காங்க. அந்த ஒரு வகையில திமுக சார்ந்தவர்களை நம்ம பாராட்டுறோம். அவங்க அரசியல் வேறு, சினிமா வேறு அப்படிங்கறதுல தெளிவா இருக்காங்க. சோ சினிமாவுக்கு வந்து எந்தவித ஒரு எந்த இடத்துல இருந்தும் கட்சி ரீதியா அரசு ரீதியா பிரச்சனை வரலன்னா கூட ஏதாவது ஒரு செக்ஷன்ல ஏதாவது வருத்தப்பட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லி அங்க போய் பொங்கல் வச்சாச்சு. டெல்லியில ஒரு குத்து, சென்னையில ஒரு குத்து, அவ்வளவுதான். தென்னை மரத்திலயும் ஒரு குத்து, பனை மரத்திலயும் ஒரு குத்து, அங்க போய் நாரியல் பேடு மே பேபி குத்து, அவ்வளவுதான். சோ அத வந்து நம்ம தவறலாம் சொல்லல. ஏன்னா சினிமாங்கிறது அரசியலுக்கு அப்பாற்பட்டதுதான். அப்படித்தான் இருக்கணும். கலை அப்படிங்கிறது கலை இணைக்கக்கூடிய ஒரு விஷயம். எத்தனை நாளைக்கு நம்ம மோகன்ஜி ஒரு படம் எடுத்தா அந்த படத்துல வந்து இஸ்லாமியர், கிறித்துவர்கள் எல்லாரும் இந்த படத்திலேயே வந்து வேலை செஞ்சிருக்கிறாங்க. அதெல்லாம் என்ன இருக்கு? நார்த் இந்தியன்ஸ் வேலை செஞ்சிருக்கிறாங்க, மராட்டி பொண்ணு வேலை செஞ்சிருக்கு, எல்லாரும் இருக்கிறாங்க, கேரளா பொண்ணு வேலை செஞ்சிருக்கு. அதுல என்ன இருக்கு? கலையில வந்து அதெல்லாம் கிடையாதுங்க. ஜாதி எல்லாம் கிடையாது. ஒருத்தர் கேட்டாரு, ஜாதி வெறி படம் எடுக்கிறாங்கன்னு. படம் நீங்க என்ன வேணா எடுத்துட்டு போங்க. என்னுடைய பிரச்சனை என்னன்னா, ஜாதி பார்த்து தான் இப்ப வந்து படத்துல டெக்னீஷியன்ஸே சேர்க்கிறாங்க. அது வந்து தவறான போக்கு. அது ரொம்ப தவறான போக்கு. ஏன்னா நாங்கெல்லாம் என்னைக்குமே ஹீரோல இருந்து கடைசி லைட் ஆபீசர் வரைக்கும் எல்லாரும் ஒரே மாதிரி சாப்பிட்டு ஒரே குடும்பமா பழகிதான் நான்லாம் சினிமால வந்திருக்கேன். இன்னைக்குதான் இது ப்ராப்ளம். தேர்தல் கமிஷன்ல வந்து விஜய் கட்சிக்கு விசில் சின்னம் இல்ல, நான் வந்து இத ஏற்கனவே 1 வருஷம் முன்னாடியே பேசிட்டேன். அவர் வந்து விசில் சின்னம் தான் கேட்பாரு அப்படிங்கிறது வந்து 1 வருஷம் முன்னாடி நான் கொடுத்த ஐடியா. விசில் சின்னம் கண்டிப்பா அவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். அவர் வந்து இதுக்கு தனியா வந்து ப்ராபகண்டா ஃபிலிம்லாம் எடுக்கவே வேணாம். நேரடியா வந்து பிகில் அப்படிங்கிற படத்துல இருந்தே எடுத்து அவர் ப்ராபகண்டாலாம் பண்ணிடலாம். ஸோ இட்ஸ் அ வெரி குட். அவருக்கு ஒரு நல்ல தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? தை பிறந்ததும் முதல்ல சின்னம் பிறந்திருக்கு, அடுத்ததா அவருக்கு சேர வேண்டிய இடத்துக்கு வழி கூட பிறந்துரும். அதுதான் என்னுடைய நம்பிக்கை. என்ன இருக்க வெளிப்படையா? நானும் 1 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். திமுக, விசிக, காங்கிரஸ் போன்றவர்கள் எல்லாம் வந்து 4 வருஷமே தாங்க முடியல. இதுக்கு மேல எல்லாம் தாங்கவே முடியாது. அதனால விஜய் அவர்கள் தன்னுடைய அரசியல் பாதையில பவன் கல்யாண் மாதிரி மாற்று சக்திகளோடு சேர்ந்து வேலை செய்யணுங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். தமிழகத்தில் அதிமுக தலைமையில் இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியில் திமுக ஆட்சியை அகற்றுவதற்காக விஜய் அவர்களும் சேர்ந்து பணியாற்ற வேண்டும். போதுமா தம்பி? மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய 5வது படம் திரௌபதி 2 நாளை
நேதாஜி ஐயாவின் பிறந்த நாளான ஜனவரி 23ஆம் தேதி வெளியாகிறது. படம் வந்து தமிழ்நாடு முழுக்க 300 திரையரங்குகள் மிகாமல் படம் வெளியாகிறது. என்னுடைய தயாரிப்பாளர் சோழ சக்கரவர்த்தி அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை சொல்லிக்கிறேன். படத்தோட ஃபர்ஸ்ட் ப்ரிவியூ இப்போ தான் நடந்தது. படம் பார்த்தவங்கலாம் ரொம்ப நெகிழ்ச்சியாக சொல்லியிருந்தாங்க, ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் தைரியம் வந்திருக்கு. ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக ஒரு மூவி பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக 2.5 hours பீரியட் ஃபிலிம். இது ஒரு 7 minutes மட்டும்தான் 2025 நடக்கிற ஒரு நிகழ்வு இருக்கும். அதுலேயுமே ஒரு உண்மை சம்பவத்தை வச்சுருக்கேன். இப்போ படம் பார்த்தவங்க ரொம்ப பாசிட்டிவாக சொன்னதால கொஞ்சம் தெம்பு தைரியம் வந்திருக்கு. ஏன்னா கொஞ்சம் பெரிய பொருட்செலவில் நிறைய இந்தியா முழுக்க இருக்க நடிகர்களை கொண்டு வந்து இந்த படம் வந்து நாங்கள் மும்பையில் 70% படப்பிடிப்பை ஷூட் பண்ணோம். அதுக்கப்புறம் செஞ்சு திருவண்ணாமலை, சென்னை அவுட்ஸ்கட்ஸில் இருக்க சிங்கப்பெருமாள் கோயில், செங்கல்பட்டு அங்கெல்லாம் செட்டு போட்டு ஷூட் பண்ணியிருக்கோம். மற்ற புராண படங்கள்லேருந்து இந்த படங்களுக்கு வித்தியாசம் வந்து உங்களுக்கு இந்த படம் ரொம்ப கனெக்ட் ஆகும். உங்கள் கற்பனையில் இருக்கிற ஒரு நீங்கள் பார்த்த கோவில் ஆகட்டும், நீங்கள் பார்த்த செஞ்சிக்கோட்டை, வேலூர் கோட்டை, மதுரை நாயக்கர் மகால், அந்த மாதிரி விஷயங்கள்ல என்ன பார்த்துருப்பீங்களோ அது வந்து நாங்கள் இந்த படத்தில் காட்ட முயற்சி பண்ணியிருக்கோம். ரொம்ப உங்களுக்கு அருகாமையில் இருக்கும் படம். இது வந்து குடும்பங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது வந்து ஒரு திரௌபதி தேவி என்ற பெண்ணை சுற்றி அமைக்கப்பட்ட ஒரு கதை. 14ஆம் நூற்றாண்டில் நம்ம நாட்டு மீது படையெடுத்து வந்தவங்களை எதிர்த்து வீர வல்லாள மகாராஜா 3ஆம் வீர வல்லாளர் மற்றும் காடவராயர்கள், சம்புவராயர்கள் அவங்க வந்து எப்படி இந்த தர்மத்தை காப்பாற்றி இன்னைக்கு நம்ம எப்படி இலவசமாக போய் கோயில் குளங்களில் யாருக்கும் எந்த வரியும் செலுத்தாமல் சாமி கும்பிட்றோம். அதுக்கு அவங்க எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ அவங்களோட வீரத்தை வந்து காட்டியிருக்காங்கன்னு சொல்கிறது தான் கதை. ஸோ இதில் எதிரிகளாக யாரையும் சித்தரிக்கலை, ஆக்கிரமிப்பாளர்கள் நம்ம நாட்டின் மீது படையெடுத்து வந்தவங்கள தான் காட்டியிருக்கோம். ஸோ அந்த தெளிவோட அந்த நோக்கத்தோட நீங்கள் போய் அந்த படத்தை பார்த்து எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுக்கணும். ஒரு மிகப்பெரிய கடுமையான உழைப்பு, தமிழ் சினிமாவுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு படமா இது அமையணும் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். சார் அதான் சார், இப்போ வரைக்கும் எங்களுக்கு 300 தேட்டர் கிடைச்சிருக்கு சார். நாளைக்கு காலையில் தான் தெரியும். தேட்டர்ஸ் ஆட் ஆகிட்டே இருக்கு சார். அது அக்ரிமெண்ட் போட்டே இருக்காங்க. அது யூஸ்வலாக நடக்கிறது தான். எங்களை மாதிரி படங்களுக்கு லாஸ்ட் டைமில் தான் கொஞ்சம் கரெக்டான நம்பர்ஸ் தெரியும் சார். இப்போதைக்கு நியர்பை 300 தேட்டர் சார் தமிழ்நாடு. சோசியல் மீடியாவில் ஒரு நகைச்சுவையாவா ஒரு போட்டியாக தான் சொல்றாங்க. ரிச்சர்ட் சாரும் அஜித் சார் போடுறது மாமாவும் மச்சாரும் போடுறாங்க சார். அப்படிலாம் இல்லை சார். அஜித் சாரோட உயரம் என்ன, நீங்கள் போய் நானும் ரிச்சர்ட் சார்லாம் நாங்கள் ஒரு வேளை இந்த படம் எங்களுக்கு ரிலீஸ் ஆகாமல் நாங்கள் மங்காத்தா போயிருப்போம். நாங்கள் பொங்கலுக்கே வர பிளானில் இருந்தோம் சார். பொங்கலுக்கு வந்து நாங்கள் நினைச்ச அளவுக்கு திரையரங்கள் இருந்தது. அப்புறம் கார்த்திக் சார் படம் வந்ததால் நாங்கள் தள்ளி வர வேண்டிய சூழல். ஸோ இமீடியட்டாக நெக்ஸ்ட் வீக் வந்தால் தான் எங்கள் ப்ரமோஷன்லாம் யூஸ் ஆகுன்றதால வந்திருக்கோம். மக்கள்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது படத்துக்கு. ஸோ நாங்கள் போட்டியெல்லாம் வரல சார். அவங்க ஆடியன்ஸ் தனியாக பார்ப்பாங்க, எங்களுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் சார் ஃபுல்லாக. இந்த படம் வந்து முழுக்க முழுக்க குடும்பங்களுக்கான படம். குழந்தை குட்டியோட வந்து பார்க்கணும், அவ்வளோ பெரிய வரலாறு சொல்லியிருக்கேன் அந்த படத்தில். நான் அவங்க நீங்கள் ஒரு ஷோ ரெடி பண்ணீங்கன்னா நான் ரெடி சார். நான் நாளைக்கு இதே பிரசாத் லேப்ல ஒரு ஷோ புக் பண்ணுறேன். நான் கேட்டிருக்கேன் சார். நான் எல்லார்கிட்டையும் ஷோ கேட்டிருக்கேன் சார். எல்லாரையும் பார்க்க சொல்லி கேட்டிருக்கேன். சீமான் அண்ணனையும் பார்க்க சொல்லி கேட்டிருக்கேன். நீங்கள் நினைக்கிறவங்க எல்லாம் பார்க்க சொல்லி கேட்டிருக்கேன். எல்லா படத்துக்கும் கூப்பிட்றேன். அவங்க யாரும் இன்ட்ரெஸ்ட் காட்டுறது இல்லை, வரமாட்டாங்க சார். இப்போ உங்களை மட்டும் இந்த மாதிரியான மூவி பண்றீங்க, இந்த மாதிரி ஒரு போர்ட்ரேட்டான ஒரு ஃப்ரேம் இருக்கு, இந்த ஃப்ரேமை வந்து தூக்கி போடுற மாதிரி இந்த படம் இருக்குமா? இல்லை, இந்த படம் ட்ரெய்லர் வந்து இன்னைக்கு ரிலீஸ் டேட் வந்திருக்கு. இது வரைக்கும் யூஸ்வலாக என்னோட படங்கள் இருக்க மாதிரி எந்த பிரச்சனையும் சர்ச்சையும் இல்லை. மதுரையில் தான் ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க. அதுவும் அந்த கேஸை வந்து கோர்ட் தள்ளுபடி பண்ணியிருக்கு. மற்றபடி இந்த படம் வந்து வட தமிழ்நாட்டில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் தான். அங்கே திருவண்ணாமலை தலைநகராக கொண்டு ஆண்டவங்களோட உண்மை சம்பவம். 700 வருஷமா வீரவல்லால மகாராஜாக்கு இன்னுமே மாசி மகம் அன்னைக்கு திதி கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னுமே வந்து நான் சார்ந்த சமூகமான வன்னியர் சமூகத்திலேருந்து வந்து இந்த வருஷமும் திதி கொடுத்துருக்காங்க. சிவபெருமானை வந்து திருவண்ணாமலை கோயிலேருந்து சம்பந்தனூர் 10 கிலோமீட்டர் அவங்க வந்து வீதி உலா வந்து வல்லால மகாராஜா திதி கொடுத்துட்டு போகிற வரலாறு இப்பவும் இருக்கு. ஸோ அந்த மன்னரோட ஒரு வரலாறு, சேந்தமங்கலம் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்க சேந்தமங்கலத்தை தலைநகராக கொண்டாண்ட காடவராயர்களோட வரலாறு. ஸோ இதெல்லாம் தான் நான் ஹைலைட்டாக சொன்னதால எனக்கு இந்த படத்தில் எந்த விதமான சர்ச்சையும் கான்ட்ரவர்சியும் வரல. இப்போ வரைக்கும்
நல்லா தான் போயிட்டு இருக்கு. படம் நாளைக்கு நல்லபடியா ரிலீஸ் ஆகும். இந்த மூவி பண்ற ஒரு காரணம் இருக்கும்ல, எவ்வளவு மூவி இருந்தாலுமே திரும்ப இதே ஒரு கேஸ்ட் ரிலிஜியனா ஒரு மூவி பண்றதுக்கு என்ன இல்ல, இதை நீங்க இஸ்லாமியர்களுக்கு எதிரான படமா இதை பார்க்க கூடாது. இதுதான் நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். இது வந்து நம்ம நாட்டின் மீது படையெடுத்து வந்த துக்ளக், தம்கானி, பல்பான் அவங்கள பத்தின கதை. மக்களுக்கு அது வந்து அப்சர் ஆகாதுல்ல சார். முஸ்லீம் காமிக்கும் போது எல்லாமே முஸ்லீம் சார். நாளைக்கு படம் பார்க்க போறாங்க. படம் பார்த்துட்டு நிறைய கேள்விகள் உங்ககிட்ட இருந்து வரதான் போகுது. நான் பதில் சொல்ல தயாரா தான் இருக்கேன். இது ஒரு வரலாற்று படம் சார். நீங்க பாகுபலி எப்படி பாத்தீங்களோ, பாகுபலியில வந்து எங்க ஒரு வில்லன் வருவார்ல, அவரை நீங்க எந்த அடையாளத்திலயும் பாக்கல. எந்த நேமும் அவங்க குறிப்பிட்டு சொல்லல. இல்ல முஸ்லீம் எங்க சொல்லிருக்கு? சொல்லலையே ஒரு கேரக்டர். அதாவது சார், அவங்க நம்ம நாட்டு படையெடுத்து வந்தவங்க அப்படி அந்த மாதிரி உடை அணிஞ்சிருந்தாங்க, அந்த மாதிரி தோட்டத்துல இருந்தாங்க, அதை அப்படியே காட்டியிருக்கோம் சார். நீங்க நினைக்கிற மாதிரி அந்த எண்ணத்தோட இதை பண்ணல. பிரச்சனைகள் வராது. வக்பு பத்தி பேசுனது வந்து திருச்செந்துறை கிராமத்தில் நடந்த உண்மை சம்பவம் உங்களுக்கு தெரியும். அது வந்து பார்லிமெண்ட் வரைக்கும் போய் வக்பு திருத்தத்திலே ஒரு சட்ட திருத்தம் வந்தது இல்லையா? அதனால நமக்கு இன்னுமே அந்த மாதிரி ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு போனதுல இன்னுமே அந்த பிரச்சனை இருக்கு. இந்த படம் வந்து ஆக்கிரமிப்பாளர் வந்தப்ப இந்த நிலத்தை எப்படி கைப்பற்றினாங்க, எப்படி மக்களை மதம் மாத்துறாங்கன்னு சொல்றதுதான் படம். ஸோ அது இன்னுமே நமக்கு அந்த பிரச்சனை ஏதோ ஒரு சின்னதாக தொடர்ந்து இருக்கின்றதாக ஒரு 5 நிமிஷம் வக்பு வாரியத்தை பற்றி பேசியிருக்கோம். பட் நாங்கள் அது ரொம்ப டீட்டெயிலாக இதில் தொடரல. ரொம்ப அவ்வளோ அது தீர்ப்பு வந்துச்சு, வக்பு வாரியத்தில் மாற்றம் வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் அதெல்லாம் படத்தில் சொல்லலை. அந்த திருச்செந்துறை நடந்த சம்பவத்தை மட்டும் அப்படி தொட்டு போயிருக்கோம், அவ்வளோதான். சார், இப்போ இந்த கிங்டம் படம் வந்து அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவிச்சாங்க திரையரங்கு போயிட்டு. ஒருவேளை உங்க படத்துக்கு அப்படிலாம் வந்தா அதெல்லாம் எதிர்ப்பு சார். இப்படி ஒரு கதையை கருவை கையில் எடுத்ததுக்கு அப்புறமே நான் வந்து எல்லாத்துக்கும் தயாராக தான் சார் வந்திருக்கேன். கண்டிப்பா மக்கள் ஆதரவு கொடுப்பாங்கன்னு நம்புறேன். மக்கள் ஆதரவு இருந்தா எல்லாம் எவ்வளவு பெரிய எதிர்ப்பு பண்ணாலும் சமாளிச்சிடலாம். சென்சாரே சமாளிச்சுட்டு வந்துடும் சார். கண்டிப்பா எதிர்ப்பு, விவாதம் இதெல்லாம் சமாளிச்சுட்டு கண்டிப்பா மக்கள் கிட்ட படத்தை கொண்டு போய் சேர்த்துருவேன் நம்பிக்கை இருக்கு சார். நன்றி. எல்லாத்துக்கும் அன்பு வணக்கங்க. அன்னைக்கு திரௌபதி 2, அதாவது மோகன்ஜி இயக்கிய படத்தை திரைப்படம் முடிந்த கையோட நிறைய பேர் பேசியிருப்பாங்க, நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க. நான் நிறைய படங்களுக்கு இந்த மாதிரி வந்து உட்காந்து ரிவ்யூ பண்றதோ விமர்சனம் பண்றதோ எனக்கு பெரிய அனுபவம் இல்லை. முதல் சிக்கவே மாட்டேன். இந்த மாதிரி படங்கள் பார்த்துட்டு குறை சொல்றது, நிறைய சொல்றதுங்கிறது எனக்கு பிடிக்காத ஒண்ணு. ஏன்னா கஷ்டப்பட்டு திரைப்படம் எடுக்கிற எல்லாருமே ஏதோ ஒரு கஷ்டப்பட்டு தான் படம் எடுப்பாங்க. இந்த படம் வெற்றி அடையணும். ஏன்னா என்னதான் நம்ம கருத்து சுதந்திரம், கருத்து சொல்லி படம் எடுத்தா கூட இது வந்து ஒரு வணிக ரீதியான வணிகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கிறதுனால நாம ஒரு படம் பார்த்துட்டோம்னா வெளியே இன்டர்வல்ல வரும்போது டைரக்டர் மூஞ்சியை பார்க்கணும், ப்ரொடியூசர் மூஞ்சியை பார்க்கணும், படம் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு கருத்து சொல்லணும். அது ரொம்ப சங்கடமா இருக்குன்ட்டு நான் வந்து மேக்சிமம் அவாய்ட் பண்ணிடுவேன். ஆனா எனக்கு பாசத்துக்குரிய தம்பி மோகன்ஜி இந்த கதையை வந்து என்கிட்ட பல முறை சொல்லியிருக்காரு. நான் ஃப்ரெண்ட்லியா கேட்டதுனால நிச்சயம் இந்த படம் பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுற நம்பிக்கையில தான் இன்னைக்கு நான் அந்த ஷோக்கு வந்தேனே. நான் படம் பார்த்துட்டு உண்மையாகவுமே நான் மனசார முதல் வந்து மோகன்ஜிக்கு என்னுடைய அன்பு வாழ்த்துக்கள் சார். இந்த படம் வெற்றி அடையுது, தோல்வி அடையுது, இது பெரிய கலெக்ஷன் ஆகும். 200 கோடி பண்ணிட்டாங்க. இந்த பத்திரிகைலாம் எழுதுவாங்க, ஜெனரலா எழுதுவாங்க 100 கோடி கலெக்ஷன் ஆயிடுச்சு. இங்க இந்த வாரம் ஷேர் விலை வந்துச்சு. இது எல்லாம் தாண்டி அதுக்கான படம் எடுக்கிற ஒரு கலைஞரா இருந்தா, ஒரு இயக்குனரா இருந்தா, ஒரு வேற மாதிரி சிந்தனையில கூட இந்த படம் எடுத்திருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய கிம்மிக்ஸ், பாகுபலி மாதிரியோ நிறைய ஆர்டிபிஷியலான கிராபிக்ஸ் காட்சிகள், அதாவது யதார்த்தம் இல்லாத கற்பனை கலப்புல நிறைய கிராபிக்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு விஷயத்த பண்ணியிருக்கலாம். இவர் மக்களை ஏமாற்ற விரும்பாம தன் மனதில் இருக்கிற ஒரு வரலாற்று உண்மை சம்பவத்தை கிட்டத்தட்ட 700 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த 1300 காலகட்டங்களில் நடந்த ஒரு கதையை அழகா வடிவமைச்சிருக்கிறாரு. நான் முதல்ல மனம் நிறைந்து மோகன்ஜிக்கு நான் அதுக்கே பாராட்டுறேன். ஏன்னா ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க படத்துல. நான் இப்போ கூட வழக்கமா ஒரு படம் முடிஞ்சோன்னே அந்த படத்தில் நடிக்கிற கேரக்டர் என்ன பேரு, அது என்ன பேரு நம்ம நினைச்சு நம்ம அதை மறந்துடுவோம். ஆனா இப்ப நான் ரிச்சர்டு பேரையே வெளியே வந்து அவர் பேர் என்ன ரிச்சர்டு அப்படி நினைவுபடுத்துற அளவுக்கு அந்த பாத்திரமா எனக்கு ஒண்டிட்டாரு. பரணி தம்பி நல்லா நடிச்சிருக்காரு. திரௌபதியா நடிச்சவங்க ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்காங்க. நட்டி நான் இந்த அளவுக்கு பேசுவாரு, ஒரு விஷயம் பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப அற்புதமா பண்ணியிருக்காரு இந்த படம் சார். அதாவது சுருக்கமா கதையை வந்து நான் ரொம்ப அப்படி இப்படின்னு போட்டு அதையே உழப்பி சொல்றதுல உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது படம் பார்க்குறவங்களுக்கு. நீங்க கண்டிப்பா படம் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஆனா ஒரு ரசிகனா இந்த படம் பார்க்கும் பொழுது தன்னுடைய படைப்பை ஒரு இயக்குனர் நாம் ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது
எந்த மதத்தை சார்ந்தவர்களும் மனம் கோணாமல் சொல்ல வேண்டும். இது நான் திரும்ப சொல்றேன், இது ஒரு மதங்களை பிரிக்கிறதுக்கான ஒரு படம் இல்லை அப்படிங்கிறத நீங்க முதல் தெளிவாயிடும். தேவையற்ற விமர்சனங்கள் நிறைய பாக்குறேன், நிறைய விமர்சனங்கள் பாக்குறேன் இந்த படத்தை பத்தி. ஒரு படம் ஓடணும் ஓடக்கூடாதுங்கிறதுக்காக இன்னைக்கு பிஆர் வச்சு ட்ரெண்ட் செட் பண்ற மாதிரி ஒரு திரௌபதி இப்படிப்பட்ட படம் தரமற்ற படம், இதை போன்ற விஷயங்கள்லாம் நிறைய தயவு செய்து யாரும் பரப்பாதீங்க. மிக அற்புதமான படம். இந்த படத்துல எந்த மனிதன் வந்து மனசுள்ளவ படம் பார்த்தாலும் இந்த படம் அவனுக்கு பிடிச்சு போயிடும். நாட்டை கொள்ளையடிக்க வந்தாங்க, இங்க யாரும் பொருள் விற்க வரல, எவனும் ஐடி கம்பெனி வைக்க வரல, அரிசி பருப்பு விற்க வரல. அங்கிருந்து நிலத்தை எடுக்க வந்தார்கள், பொருளை கொள்ளையடிக்க வந்தாங்க. மாறாக மதத்தை பரப்பினார்கள், மதம் மாற்றுவதற்கு காரணமா இருந்தார்கள். பல உயிர் போயிருக்குங்கிறது வரலாறு. நம்ம அந்நியர் எதிர்த்து வேலுநாச்சியாரிலிருந்து தீரன் சின்னமலையிலிருந்து ஒரு மண்டலங்கள்லையும் பல நூற்றுக்கணக்கான தியாகிகள் இந்த மண்ணுக்காக, சுதந்திரம் பெறுவதற்காக, இந்த மண்ணுக்காக உயிர் நீத்திருக்கிறாங்க. ஸோ இது வந்து நம்ம பூமி வந்து ஒரு சாதாரண பூமி கிடையாது. அப்படிப்பட்ட இந்த பூமியில வாழ்ந்த ஒரு அற்புதமான ஒரு வீரசிம்மன் அப்படிங்கக்கூடிய அற்புதமான ஒரு நாயகனை வைத்து ஒரு கதையை மூவ் பண்ணியிருக்காங்க. வள்ளல் மகாராஜான்னு ஒரு கதையை அழகா எடுத்திருக்காங்க. இந்த படத்தை பார்க்கும்பொழுது நான் யோசிச்சேன், இது ஒரு வன்முறை படமா இருக்குமா அப்படின்னு நிறைய பேருக்கு யோசிப்பாங்க. திரௌபதி 2 அது என்ன வன்முறை படமா? வன்முறை சத்தியமா கிடையாது. இது ரத்தம் எல்லாம் ஊத்திக்கிட்டு எதுவுமே கிடையாது. நீங்க நினைக்கிற அரசியல் படமா? அரசியல் கிடையாது. இது என்ன படம்? அப்போ உண்மையா சொல்றேன், லேடிஸ் ஃபேமிலியோட வந்து பார்க்க வேண்டிய ஒரு அற்புதமான படம். திரௌபதி வந்து ஒரு அம்மன், உங்களுக்கு தெரியும். பவர்ஃபுல்லான திரௌபதி அப்படிங்கிறதே ஒரு சாமி, ஒரு பெண் தெய்வம்னு சொல்லுவோம். அந்த வகையில இந்த படத்துல திரௌபதிங்கிற அந்த பாத்திரம் படைக்கப்பட்ட அந்த விஷயத்த வந்து நான் செகண்ட் ஹாஃப்ல படம் பார்க்கும்போது நிறைய இடங்கள் எனக்கு கண் கலங்கிட்டேன். நான் எனக்கு நிறைய அழுக வந்துச்சு செகண்ட் ஹாஃப் நான் பார்க்கும்போது. எல்லா பெண்ணுமே தன் கணவன் உயிர் முக்கியம், தன் குழந்தை முக்கியம், ஒரு வெளியே போனா கூட என்னங்க பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு தன் தாலிக்கு பங்கம் வந்துடக்கூடாதுன்னு கேட்பாங்க. ஆனா இந்த படத்துல ரொம்ப முக்கியமான விஷயம், தன் கணவனா தாலியா இந்த தேசமான்னு நினைச்சா தேசம்தான் முக்கியம்னு தாலியை கழட்டி வீசுற திரௌபதியை அந்த படத்துல பார்த்தேன். எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. சூப்பர். ஒரு நாட்டுக்காக, ஒரு தேசத்துக்காக தன் தாலியவே கழட்டி வீசினா ஒரு வீரமங்கை அப்படிங்கிற மாதிரி இந்த திரௌபதியை நான் பார்க்கிறேன். ரொம்ப நல்ல படங்க. சே, அது நான் காட்சிகள் சொன்னா நல்லா இருக்காது, இருந்தாலும் நான் அந்த கண்கலங்கிய விஷயங்கள் சொல்றேன். கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில உள்ள அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், திரௌபதிக்கும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழல், தன் கணவன் தவறானவன் என்ற ஒரு செய்தி அவளுக்கு பரப்புது. தன் கணவனே வேணாம்னு சொல்லி தாலியை கழட்டி வீசின திரௌபதிய கடைசியில தன் கணவனுடைய செய்திய திரௌபதி கேட்கிற இடம் எனக்கு அப்படியே நான் நிறைய இடங்கள் என்னுடைய கண் கலங்கிட்டேன். அது அந்த குழந்தைய பார்க்க முடியாத அந்த திரௌபதியினுடைய கணவன் வீரசிம்மன் படுற அவஸ்தை, இதெல்லாம் படம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு சிறப்பா இருந்தது சார். நான் இந்த படத்தை பெரிய பொருளாதார செலவுல பார்க்க விரும்பல. ஆனா இந்த படம் மனசுக்குள்ள பேசுற படம். இந்த படம் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க படம்னா, நம்ம ஒரு 10,000 யானைய, 10,000 போர்படை வீரர்கள், குதிரைகள், 1000 தலைகளை கடந்து கீழே போட்டாங்க வரலாறுலாம், அதெல்லாம் சும்மா அந்த ஏமாற்று வேலையெல்லாம் கிடையாது. ரொம்ப அழகா, நேர்த்தியா, நிதானமா, நல்ல பொருள் செலவுல, அவர்னால அவர் சக்திக்கு என்ன இயலுமோ நல்ல பொருள் செலவுல அவரால் முடிந்த வகையில் இந்த படத்தை ரொம்ப சிறப்பாக எடுத்திருக்காரு. எனக்கு படம் பெரிய வெற்றி அடையணும். கண்டிப்பா இந்த படத்துக்கு நீங்க மாபெரும் சப்போர்ட் பண்ணணும். ஒரு நல்ல படம். இந்த ஆண்டுல வரக்கூடிய ஒரு திரௌபதி மிக நல்ல படம். இது தமிழர்களுக்கான படம் மட்டும் இல்ல, இது இந்தியாவுக்கான படம். இது மதங்களை பிரிக்கிற படம் இல்ல, மனிதர்களை இணைக்கிற படம்னு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். திரௌபதி 2 எங்கள் அண்ணன் சமுத்திரகனி, சசிகுமார், வசந்தமாலன் சார், அப்படி ஒரு சிறந்த இயக்குநர்கள், சேரன் சார், அந்த வரிசையில் நல்ல நல்ல படங்கள் நடிச்சுட்டு அதை தொடர்ந்து ஒரு சரித்திர படமாக வாய்ப்பு கொடுத்த இந்த நேரத்தில் மோகன்ஜி சாருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒரு அருமையான கேரக்டர் கொடுத்துருக்காங்க கோவிந்தர்னு. ஸோ அந்த கோவிந்தரை மக்களுக்கு பிடிக்கும் இடமாக நான் நடிச்சிருக்கேன், நான் நம்புகிறேன். ஸோ என்னை நம்பி இவ்வளோ ஸ்ட்ராங்காக ரொம்ப பவரான ஒரு கேரக்டரை கொடுத்த டைரக்டருக்கும் தயாரிப்பாளர் சோழ சக்கரவர்த்தி சாருக்கும் இந்த நேரத்தில் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். இது ஒரு வரலாற்று படமாக இருந்தாலும் கூட இதில் எங்கேயுமே
யார் மனசும் புண்படுத்தும் விதமாக இல்லாமல் ரொம்ப நேர்த்தியாக அழகாக பண்ணியிருக்காரு. ஸோ ஃபேமிலியோடு வந்து படத்தை பார்த்து இந்த புதுப்பட தயாரிப்பாளரை ஜெயிக்க வைக்கணும். இது மிகப்பெரிய உழைப்பு. இது வந்து ஒரு சரித்திர படமாக இருந்தால் கூட ஒரு 31 நாளில் ஒரு பெரிய பொருட்செலவில் பெரிய மேன் பவரோட இந்த படத்தை நாங்கள் கொண்டுட்டு வந்திருக்கோம். ஸோ எல்லாம் வட இந்திய தென்னிந்திய நடிகர்கள், நிறைய நடிகர்கள் எல்லாருடைய உழைப்பு இதில் இருக்குது. இன்னைக்கு உங்களுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது. ஒரு நல்ல சினிமா எடுத்தோன்னா கூட அதை கொண்டு வந்து மக்கள்கிட்ட சேர்க்கறது ரொம்ப சிரமமான ஒரு சூழல். ஸோ அந்த சிரமமான சூழலை இவ்வளோ பேர் வந்து எளிமையாக்கிட்டீங்க. இதை வந்து ரொம்ப அழகாக ஒரு 3 நாளைக்கு, வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள், ஒரு 4 நாளைக்கு நல்லா படம் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கணும் அப்படின்னு நான் அன்போடு கேட்டுக்கிறேன். ஏன்னா ஒரு 4 நாள் வந்து பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் உங்களது கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. உங்களுக்கெல்லாம் இது அவசியம். இந்த வரலாறை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு முனைப்போட இந்த கதையை வந்து பண்ணியிருக்காரு. யார் மனசையும் புண்படுத்தும் விதமாக இல்லை. படம் பாருங்கள். திரௌபதி 2 மிகப்பெரிய வெற்றியடைய ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். எனது முன்னோர்கள் பாட்டன், முப்பாட்டன், பூட்டனுக்கு இந்த தருணத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாளுக்கும் சோத்துக்கும் மதமாறாமல் இந்துவாகவே வாழ்ந்து மறைந்த என் முன்னோர்களுக்கு இத்தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஹிந்துக்கள் ஒற்றுமையா இருப்பாங்க. பின்னாடி கீழே இறங்கி வர வர சவுத் இந்தியாவில் இந்துக்கள் ஒற்றுமை இல்லை. இந்துக்கள் ஒற்றுமை என்பது இந்துக்களுடைய வாக்கு வங்கி. மற்ற மதத்தினர், சிறுபான்மையினர் வாக்கு வங்கியாக இங்கு உருவாகி இருப்பதனால்தான் இந்துக்கள் தமிழ்நாட்டில் கடந்த 5 ஆண்டுகளாக மாட்டாந்தாய் மனப்பான்மையுடன் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதற்கு சமீபத்திய உதாரணம் திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றினால் கலவரம் வரும், ஆனால் இஸ்லாமியர்கள் சென்று கொடியேற்றினால் வராது, சந்தனக்கூடு நடத்தினால் வராது என்ற இந்த அரசாங்கத்தின் போக்கு. இதைதான் உயர்நீதிமன்றமும் மறைமுகமாக சுட்டிக்காட்டியிருக்கிறது. அரசாங்கமே மத கலவரத்தை தூண்டுவது போன்ற செயலை செய்து கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் மூல காரணமாக இருந்தது இஸ்லாமிய படையெடுப்பு தான் என்பதை திரு மோகன்ஜி அவர்கள் மிக பட்டவர்த்தனமாக தெளிவாக படம் பிடித்து காட்டியிருக்கிறார். அவருக்கு முதற்கண் எனது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மொத்த படக்குழுவினருக்கும் எனது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒவ்வொருவரும் தனக்கு உரிய பங்கை மிகச்சிறப்பாக இந்த திரைப்படத்தில் பணியாற்றி இருக்கிறார்கள். வசனத்திலிருந்து, காட்சி அமைப்பிலிருந்து, எடிட்டிங்லேருந்து எல்லாமே சிறப்பாக பண்ணப்பட்டிருக்கிறது. பாகுபலிக்கு கிடைச்ச பட்ஜெட் இந்த படத்துக்கு மோகன்ஜிக்கு கிடைச்சிருந்தா இன்னும் மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை காட்டியிருப்பார் என்றே கருதுகிறேன். இந்த படம் காலத்தால் பேசப்படக்கூடிய படம். இந்த படம் சரியான நேரத்தில் சரியான திசையில் எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த படம் இஸ்லாமியர்களுக்கு எதிரானதல்ல. இஸ்லாமிய படையெடுப்பாளர்கள் இந்த நாட்டில் என்ன கொடுமையை செய்தார்கள், அவர்கள் இந்துக்களுக்கு எப்படிப்பட்ட துரோகத்தை இழைத்தார்கள் என்பதை பட்டவர்த்தனமாக சொல்லக்கூடியதை இந்த காலத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது தற்பொழுது நடக்கிற ஆட்சியாளர்கள், தமிழகத்தில் நடக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அன்று அந்த கில்ஜிக்கள் செய்த வேலையை தான் இன்று செய்கிறார்கள். ஒன்றை தவிர ஜிஸ்யா வரி கட்டுங்கள் இந்துக்கள் என்று இன்றைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி சொல்லவில்லை. மற்ற அனைத்தையும் இந்துக்களுக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகம் செய்கிறது. அதற்கு ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தும் வகையில் இந்த படம் அமையும் என்பதில் இருவேறுபட்ட கருத்து எனக்கு இல்லை. இந்த வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறிக்கொள்கிறேன். ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, ஜனநாயகனுக்கு சென்சார் கிடைக்கல, இந்த படத்துக்கு மட்டும் சென்சார் எப்படி கிடைச்சதுன்னு கேட்டாரு. நாங்க ஒரு படம் எடுத்திருக்கோம், இந்துடான் ஒரு படம் எடுத்திருக்கோம். நாங்க எல்லா சங்கிகள்லாம் சேர்ந்துதான் அந்த படத்தை எடுத்திருக்கோம். சங்கிகள் தான் சேர்ந்து டைரக்ட் பண்ணிருக்காங்க, சங்கிகள் தான் தயாரிச்சிருக்காங்க, சங்கிகள் தான் நடிச்சிருக்கோம். ஆனா அந்த படமும் சென்சாரால் தடை செய்யப்பட்டு ரிவ்யூ கமிட்டிக்கு போயிருக்குது. ஸோ சென்சார் இது விஜய் படமா, அரசியல் ரீதியா பழி வாங்கணுமா, இது பிஜேபி படமா, இதை வெளியிட்டலாமாங்கிற அடிப்படையில் செயல்படலை என்பதற்கு எங்க ஹிந்துடா படம் ரிவ்யூ கமிட்டிக்கு போயிருக்கிறது தான் அத்தாட்சி. இதற்கு மேல் இந்த படம் மாபெரும் வெற்றியடைந்தும் ஒவ்வொரு தமிழர்களும், ஒவ்வொரு இந்துக்களும், ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் இந்த படத்தை பார்க்க வேண்டும். அவரவர்கள் மனநிலையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் என்பதை தயவு செய்து கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெயகிரி. படம் பார்த்துட்டீங்க, ஆனா படம் பார்க்காத சில பேர் சொல்ற கேள்வி என்ன கேட்டீங்கன்னா, இது இந்துக்களுக்கு, இது இஸ்லாமியர்களுக்கு எதிரான படம், கிறிஸ்தவர்களுக்கு எதிரான படம் பொய் பரப்புரையா பரவிட்டாங்க. இன்னைக்கு சோசியல் மீடியால ஃபுல்லா படம் பார்க்காத பல பேர் இது இஸ்லாமியருக்கு எதிரான படம் அப்படின்ற ஒரு பொய்யை பரப்பிட்டு இருக்காங்க. நீங்க பார்த்துட்டீங்க, சொல்லுங்க, உங்க கருத்து சொல்லுங்க.
சார் இங்க என்னன்னா பாகிஸ்தானுக்கு எதிராக நம்ம செயல்பட்டாலே நம்ம வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரின்றான். பாகிஸ்தானுக்கு எதிராக இந்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தால் இஸ்லாமியர்களுக்கு எதிரான நடவடிக்கைங்கிறான். தீவிரவாதிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தால் இஸ்லாமியர்களுக்கு எதிரான நடவடிக்கைங்கிறான். குண்டு வெடிச்சவனை பிடிச்சாலும் சிலிண்டர் குண்டு பாம்பு வெடிச்சவனை பிடிச்சாலும் இஸ்லாமியர்களுக்கு எதிரானதுங்கிறான். என்ஐஏ சட்டத்தை திருத்தினா இஸ்லாமியர்களுக்கு எதிரானதுங்கிறான். ஸோ இந்த விமர்சனங்கள் வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுக்காக நம்ம பேச வந்த விஷயத்த பேசாம இருக்க முடியாது. பேசுறத பேசிதான் ஆகணும். இங்க எப்படி இஸ்லாமியராக வாழக்கூடிய பொதுமக்கள் அத்தனை பேரும் ஒரு காலத்தில் இந்துக்களாக வாழ்ந்தவர்கள் தான். அவர்கள் வீட்டில் இன்றும் கூட அவர்களே அறியாமையில் இந்துக்கள் சடங்கு சம்பிரதாயங்கள் கடைபிடிக்க கொண்டுட்டே வருது. நீங்க அரபியாவுக்கு போனீங்கன்னா அங்க வந்து கருவமணி அழகிற பழக்கம் இல்ல கல்யாணத்துல. இங்க கருவமணி அணிகிறாங்க. அதுதான் ஹிந்துத்துவாங்கிறோம் நாங்க. இன்னும் ஹிந்துத்துவாங்கிறது ஏதோ ஒரு பெரிய பூதமாட்ட உனக்கு காட்டுற அனுபவம். ஸோ இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இது இந்துக்களுக்கு எதிரான ஆதரவான படமோ இஸ்லாமியர்களுக்கு எதிரான படமோ இல்லை. இது நாட்டில் நடந்த உண்மை சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட திரைப்படம். இந்த திரைப்படம் நமது முன்னோர்கள் எப்படி பாதிக்கப்பட்டார்கள், முன்னோர்கள் எப்படி மதமாற்றம் செய்யப்பட்டார்கள், முன்னோர்கள் எப்படி வந்து துன்பத்திற்கு ஆளானார்கள் என்பதை பட்டவர்த்தனமாக திரௌபதி பேசியிருக்கிறது. அதை அற்புதமாக திரையிலே காட்டியிருக்கிறார் திரு மோகன்ஜி அவர்கள். இந்த படம் மாபெரும் வெற்றியடைய வேண்டும். ஒவ்வொரு இந்தியனும் ஒவ்வொரு தமிழனும் மத மாச்சரியங்கள் ஜாதி மாச்சரியங்களை மறந்து இந்த படத்தை கொண்டாட வேண்டுமாய் தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். இன்னைக்கு ரஞ்சித், மாரி செல்வராஜ், வெற்றிமாறன் போன்ற இயக்குநர்கள் படம் எடுக்கும் போது பல இயக்குநர்கள் வந்து அதுக்கு வந்து ப்ரமோஷனுக்கு வராங்க. ஆனா மோகன்ஜி படம் எடுத்தா இந்த படத்துக்கு ப்ரமோஷன் நம்ம வந்தா ஜாதிய முத்திரை குத்திருவாங்கன்னு சொல்லிட்டு பல இயக்குநர்கள் வரதில்லை. இது எப்படி பாக்குறீங்க? நாங்களாம் வந்திருக்கோம். கஸ்தூரி மேடம் வந்தாங்க, ரஞ்சித் சார் வந்திருக்காங்க, நாங்க வந்திருக்கோம், பிரவீன் காந்தி வந்திருக்காங்க. இப்ப அவங்க எல்லாம் வந்து ஒரு தனக்குள்ள ஒரு அடைப்பணையை போட்டுட்டு வாழ்றாங்க சார். பிலிம் இண்டஸ்ட்ரியே திராவிட கட்டுப்பாட்டுக்குள்ளதானே இருக்கு. திராவிடவாதிகள் தான் அதை கட்டி அணைக்கிறாங்க. கம்யூனிஸ்ட்வாதிகளும் திராவிடவாதிகளும் தான் தமிழ் சினிமாவை ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்காங்க. அதனாலதான் எங்க போன்ற ஆளுகளுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. அதை பத்தி எங்களுக்கு கவலையும் இல்லை. அதனால அவங்களுக்கு எல்லாம் நிறைய ஆட்கள் வருவாங்க. அவங்கள்ட்ட பணபலம் இருக்கு, பின்புலம் இருக்கு, ஒரு பெரிய ஆளுங்கட்சிங்கிற சப்போர்ட் இருக்குது. அதற்காக எல்லாரும் வருவாங்க. எங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. நாங்க தன்னந்தனி மரமா இன்னைக்கு எழுந்திருச்சு சுயம்புவா ஏஞ்சி நிக்கிறார் மோகன்ஜி. அதே போல காலம் மாறும், ஒரே கட்டத்துல போயிட்டே இருக்காது. சொல்லப்படக்கூடிய விஷயத்துல உண்மை இருக்கா, நியாயம் இருக்கா, நேர்மை இருக்கா, சத்தியம் இருக்கா, தரம் இருக்கா, சொன்ன விஷயங்களை அறத்தோட சொல்லியிருக்காங்களா, இதுதான் அடிப்படை, இதுதான் முக்கியம். அதை மோகன்ஜி மிகச்சிறப்பாக செய்திருக்கிறார். போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டும், மோகன்ஜியின் புகழ் ஓங்குகை என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.